நம்ம ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை 8-9 நாளாக நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது நம்ம அந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் என்ன பண்ணே இலங்கையை அடைஞ்சு அங்கே அந்த சந்திரனை பார்த்தே அவரும் நமக்கு துணைக்கிருக்க என்ன இந்த லங்கையை என்ன காட்டுறன்னு லங்கையினுடைய பிரமாதமான அமைப்புகளெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹனுமான் சிம்ஹிகை சுரசை லங்கினி எல்லாரையும் ஜெயிச்சது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். போன காண்டத்தில் 3வது காண்டத்தில் லங்கினியை ஜெயிச்சதை நாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாருதி லங்கையில் சீத்தையை தேடினது அப்படிங்கிற பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வெறும் சாதாரண கதையில் சாட்சாத் அந்த எம்பெருமானுடைய தூதன் ராமதூதன் ராமரையும் சீதா பிராட்டியும் இணைச்சி வச்ச சுந்தரமான காண்டம் சுந்தரகாண்டம். இதை படிக்கிறதுனாலையும் இதை கேட்கறதுனாலையும் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணமாகும், குழந்தை பிறக்காதவளுக்கு குழந்தை பிறக்கும், வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும், நோய் இருக்கிறவாருக்கு நோய் நீங்கும், குழந்தைகள் படிக்கலையேன்னு கவலைப்படுறவளுக்கு குழந்தைகள்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வருவாள், வெளிநாட்டுக்கு போயிட்டே குழந்தை வரலையே அப்படின்னு கவலைப்படுற பெற்றோருக்கு திருப்பியும் அந்த குழந்தை நல்ல பணமும் பதவியுமா இந்த நாட்டிலையும் வேலை கிடச்சி நல்லா இருக்கா மாதிரி அவளுக்கு அப்படி விருப்பமாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கக்கூடியதும் இருக்குது. மொத்தத்தில் சகல விதமான சந்தோஷங்களையும் அள்ளி கொண்டு வந்து தரும் பரம பவித்திரமானது இந்த சுந்தரகாண்டம். இந்த 68 சர்க்கங்கள் உடையது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 மாத காலம் இதை படித்தா தான் இந்த புஸ்தகம் படித்து முடிக்கப்படும். இருந்தாலும் நான் ஒரு பெரிய சந்தோஷத்தினால இதை உங்கள் எல்லாருக்கும் படித்து காமிச்சுட்டுருக்கேன். ஏன்னா இது படித்தாலும் கேட்டாலும் நம்ம எல்லோரும் நன்னா இருக்கலாம், நம்மளுடைய எய்ம் நம்மளுடைய குறிக்கோளை நம்ம அடைஞ்சி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த எய்ம் நியாயமான ஆசையாக இருக்கணும். அநியாயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா அதெல்லாம் நடக்காது. நியாயமான ஆசைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஹனுமான் நமக்கு குழந்தை குத்துவேன் ராமதூதனுடைய பிரதாபத்தை வளர்க்குற இந்த சுந்தரகாண்டத்தில் ராமர் இடத்துல சீதா பிராட்டி குட்டி மானை கேட்குறார். இந்த குட்டி மான்றது ராவணனுடைய மாமா. அவனை மானாட்டம் மாற்றி பழந்து பொன்மனாக்கி போய் சீத்தையை நீ மயக்கு, ராமர் அதை தேண்டு போவே, அப்புறம் சீத்தையை தூக்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதெல்லாம் தப்புன்னு மறுத்து பார்க்குறான். அப்புறம் ராவணன் கையால் சாகிறத விட ராமர் கையால் சாகிறது மோட்சத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு மானா மாறி மயக்கிறான். அந்த பொன்மான் ஒரு வாட்டி லேசாக பார்க்குறது, ஒரு வாட்டி கிட்ட விளையாட்டு காட்டுறது. சீதா பிராட்டி மான்னா பிடிக்கும். அவளே பொன்மான் போல அவ்வளவு அன்பானவள் தானே. அதனால் மானை பிடிச்சது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. இருந்தாலும் இது நிஜமான மான் இல்லை. இது ராவணன் தான் மானை காண்டு லக்ஷ்மண முனிவர் சொல்கிறேன். இருந்தாலும் ராவண வதம் நடக்கணுங்கிறதுக்கோசரம் ராமன் மான் பின்னாடி ஓடுற மாதிரி ஓடணும். ராவணேஸ்வரன் அப்படியே குட்டியிலோட சீதா பிராட்டி கொண்டு வந்து லங்கையில் வச்சதும் ராமர் சீத்தையை தேடி அழுதணும். இதெல்லாம் மனித சுரூபத்தில் இருந்து மனுஷனாக இருந்து நான் வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு அந்த பரந்தாமன் பண்ண பற்றி இன்னும் நடந்தது. எப்படியே ராமருக்கு இந்த மான் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை, ராவணனை 10 தலையை சீட்டிக்கு போட்டுறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த தேவர்கள்லாம் இப்படி வானர வடிவமாக
ராமர் குதிரை பண்ணுறா அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த கதையை நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்போம், படிப்போம். எல்லோரும் இந்த கதையை தயவு செஞ்சு கேளுங்கோ. ஏன் தயவு செஞ்சு கேளுங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் படிக்கிறேன், எனக்கு வியூஸ் போகணும், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொல்லலை. உண்மையிலே இது கதை கிடையாது. உண்மையிலே இது வேதத்துக்கு ஒப்பானது. இதை நம்ம படித்தோம், இதை நம்ம கேட்டோம்னா நம்முடைய வேண்டிய எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால என்னை கேட்க சொல்கிறேன். நாம் இப்போ 4வது சர்க்கத்தை கேட்க போகிறோம். கேட்கலாமா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. மாருதி லங்கையில் சீதையை தேடினது. சநிஜித்ய புரீம் ஸ்ரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபிணீம் விக்ரமேண மகாதேஜா ஹனுமான் கபிசத்தமஹ. மகா தேஜஸ் உள்ள அந்த வானர வீரன் தன் பராக்கிரமத்தால் சகல ரூபங்களையும் எடுக்கக்கூடிய லங்கா தேவதையை வென்று சத்ருக்களை ஜெயிக்க விரும்புகிறவன் அவனுடைய பட்டணத்திலாவது கிராமத்திலாவது வீட்டிலாவது நுழையும் போது வழியில்லாத இடத்தால் பிரவேசிக்க வேண்டியது என்ற நீதி சாஸ்திரப்படி மதேஸ்வரில் வாசலில்லாத இடத்தில் தாண்டி சென்று ராட்சசர்களுடைய தலையில் அடி வைத்து மிதிப்பது போல தனக்கு அளவற்ற ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்று தனது இடது பாதத்தை முதலில் வைத்து லங்கையில் பிரவேசித்தார். பரிமளமுள்ள புஷ்பங்கள் தூவிய ராஜ வீதி வழியாய் அந்த நகரத்தை 4 புறங்களையும் சுற்றி பார்க்கையில் ஜனங்கள் சந்தோஷமாக சிரிக்கும் சப்தமும் வாத்திய கோஷமும் எங்கும் நிறைந்திருந்தது. வஜ்ராயுதத்தைப் போலும் மாவெட்டியைப் போலும் கட்டப்பட்ட வீடுகள், நவமணிகள் இழைத்த ஜன்னல்களுடன் ஆகாசத்தில் மேகக்கூட்டங்கள் போல் பிரகாசித்தன. பத்மம், ஸ்வஸ்திகம், வர்த்தமானம் என்ற பலவித கிரகங்கள் சமஸ்த அலங்காரங்களுடன் மென்மையான மேகங்களைப் போல லங்கையை பிரகாசிக்கச் செய்தன. சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் இதத்தை செய்ய புகுந்த வானர வீரன் விசித்திர மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட லங்கையை சுற்றி பார்த்து, ஒருவராலும் பிரவேசிக்க முடியாத இந்த நகரத்தில் சுலபமாய் நுழைந்து எங்கும் தாராளமாக நான் சஞ்சரிக்கிறபடியால் என் பிரபுவின் காரியம் அவசியம் கைகூடும் என்பதற்கு இதுவே ஒரு நல்ல சகுனம் என்று சந்தோஷித்தார். வீடு வீடாக தேடிக்கொண்டு போகையில் அநேக விதமாய் அமைக்கப்பட்ட மாளிகைகளை கண்டார். மார்பு, கழுத்து, தலை என்ற 3 ஸ்தானங்களிலிருந்து உண்டான மந்திரம், மத்தியம், தாரம் என்ற ஸ்வரங்களால் விளங்கும் மதுரமான கானத்தை மரம் கொண்ட ஸ்திரீகள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட மாருதி, சொர்க்கத்தில் அப்சரசர்கள் பாடுகிறார்களோ என்று பிரமிக்கும் அளவுக்கு அழகாக இருந்தது. பிரபுக்களுடைய வீடுகளில் ஸ்திரீகளின் கால் சிலம்புகளும் அரைநூல் மாலைகளும் மதுரமாய் சப்திப்பதும், காலில் தரிக்கும் ஆபரணங்கள் மாடிப்படிகளில் படுவதால் உண்டாகும் சப்தமும் கேட்கப்பட்டன. சில வீடுகளில் வீரர்கள் தோள் தட்டி சிங்கநாதம் செய்து கொண்டிருந்தார்கள். சில வீடுகளில் ராட்சசர்கள் வேதாத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் மந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் ராவணனுடைய கீர்த்தியை புகழ்ந்து கர்ஜித்தார்கள். அளவற்ற ராட்சச சைன்யங்கள் ராஜமார்க்கத்தை சுற்றி தங்கியிருந்தன. மந்திரி பிரதானிகள் நகரத்தில் உள்ளவர்களின் ரகசிய விற்த்தாந்தங்களை அறிவதற்காக அனுப்பிய அநேக தூதர்கள் லங்கை நடுவில் இருந்த சைன்யங்களுக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். யாக தீட்சை பூண்டவர்களும் நீண்ட ஜடைகளை தரித்த தபஸ்விகளும் விரதங்களை முடித்து க்ஷவரம் செய்து கொண்டவர்களும் அல்ப மந்திரங்களை சித்தி செய்வதற்காக பசுவின் தோலை தரித்தவர்களும் அஸ்திரமில்லாத திகம்பர சந்நியாசிகளும் சக்கல சத்துருக்களையும் இடையூறுகளையும் நாசம் செய்வதற்கு தர்ப்பை கட்டுகளையே ஆயுதமாக உடையவர்களும் கோரமான கிருத்தியை சக்தி முதலியவை சிருஷ்டித்து சத்ருக்களை கொள்வதற்கு எப்பொழுதும் ஹோமங்களை செய்து கொண்டிருப்பதால் ஹோமகுண்டத்தையே ஆயுதமாக உடையவர்களும் அங்கங்கே காணப்பட்டார்கள். சகல விதமான ஆயுதங்களை தரித்தவர்களும் ஒற்றை கண் உள்ளவர்களும் ஒற்றை காது உள்ளவர்களும் பெரிய வயிறு உடையவர்களும் பெரிய மாடு உடையவர்களும் ஓரொருக்கம் உள்ளவர்களும் உழைந்த முகத்தை உடையவர்களும்
நெட்டையானவர்களும் உள்ளர்களும் வில், கத்தி, பீரங்கி, இரும்புலக்கை முதலிய ஆயுதங்களை உடையவர்களும் விசித்த கவச்சங்கள் உள்ளவர்களும் மிகவும் பருக்காதவர்களும் மிகவும் இழைக்காதவர்களும் மிகவும் உயரமில்லாதவர்களும் மிகவும் குட்டை இல்லாதவர்களும் அதிகம் வெண்மை இல்லாதவர்களும் அதிகம் கருப்பாக இல்லாதவர்களும் அதிக கூடலாயி அதிக குள்ளமாய் இல்லாதவர்களும் இக்கார ரூபம் உள்ளவர்களும் மென்மையான காந்தி உள்ளவர்களும் கஜம், கொடி, சக்தி, கத்தி, பாசம் முதலிகள் சேர்த்தவர்களும் திவ்ய சந்தனம், மாலைகள், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பல வேஷங்களுடன் சுவேட்சையாக சஞ்சரிப்பவர்களும் கூர்மையான சூலங்களையும் வஜ்ரங்களையுமே ஆயுதமாய் உடையவர்களும் ஆயுதம் இல்லாமலே யுத்தம் செய்யும் மகா பலவான்களும் நடுக்கோட்டையில் எண்ணிக்கையில்லாமல் அணிவகுத்திருக்கும் ராவனுடைய மூலபல சேனை வீரர்களும் ஆஞ்சநேயரால் பார்க்கப்பட்டார்கள். பிறகு விலையுயர்ந்த சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட தோரணத்தை உடைய ராவணனுடைய அரண்மனை காணப்பட்டது. அது திக்குட சிகரத்தில் கட்டப்பட்டு தாமரைகள் நிறைந்த ஆழமான அகழ்களாலும் ஆகாசத்தை அளாவிய மதில்களாலும் சூழப்பட்டது. தேவலோகத்தைப் போல தேவர்கள் வசிக்க தகுந்ததாய் திவ்ய நாதங்களாலும் குதிரைகள் கனைப்பதாலும் யானைகள் வீடுதலாலும் ஆபரண சப்தங்களாலும் பல்லக்கு முதலிய வாகனங்களாலும் விமானங்களாலும் லட்சணங்கள் பொருந்தின உத்தம அஸ்வங்களாலும் வெண்மையான மேகங்களை ஒத்த 4 தந்தங்களுள்ள கஜங்களாலும் மரம் கொண்ட மிருகங்களாலும் பட்சிகளாலும் விளங்கிற்று. அநேகம் 1000 கோரமான ராட்சசர்கள் வாசலில் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். இந்த விதமான ராட்சச அதிபதியின் கிரகத்தில் வாயு பகவான் பயமில்லாமல் நுழைந்தார். விலையுயர்ந்த பொன், தங்கம், சொர்ணம் முதலியவைகளால் செய்யப்பட்ட உன்னதமான சுவர்களாலும் நவரத்னங்களை என்ற வீடுகளாலும் வேறுமேறின அகில் சந்தன முதலிய பரிமளங்களாலும் விளங்கும் ராவனுடைய அந்தப்புறத்தில் மாருதி பிரவேசித்தார். சஹேம ஜாம்பூநத சக்கரவாலம் மகார்கமுக்தாமணி பூஷிதாந்தம் பராத்ய காலாகரு சந்தனாக்தம் சராவணாந்த புரமாவிசேஷ அருள்மணம் கமழ்வது ராமாயணம் அன்பின் இலக்கணம் ராமாயணம் வேதத்தின் பொருளே ராமாயணம் ராமாயணம் தனிப்பெரும் காவியம் ராமாயணம் தனிப்பெரும் காவியம் ராமாயணம் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் மக்களை காக்கும் நரசிம்ஹம் நரசிம்ஹம் உச்சியை பூமியை ஈரணியார் மோகியளந்த வாமனாய் அச்சுதன் பரசுராமன் என அவதாரங்கள் எடுத்த பின்னே மெச்சிடும் ராமன் என தோன்றி நேதினி காப்பது ராமாயணம் மேதினி போற்றிடும் ராமாயணம் அருள்மணம் கமழ்வது ராமாயணம் 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 ராம 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 ராகவ ஜெய ராம ராகவ ஜெய ராம ராகவ.